வணக்கம் பசங்களா. இந்த வீடியோவில் லோக்கி கிட்ட என்ன டெவில் ஃப்ரூட் இருக்கலான்றதை பற்றி ஒரு தேரி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் நம்ம இந்த வீடியோவில் ஒரு தேரி பார்க்க போகிறது கிடையாது, 2 தேரி பார்க்க போகிறோம். லோக்கி கிட்ட என்ன டெவில் ஃப்ரூட் இருக்கலான்றதை பற்றி 2 தேரி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கார்லிங் கிட்ட என்ன டெவில் ஃப்ரூட் இருக்கலான்றதை பற்றி தனியாக ஒரு தேரி வீடியோ நான் போட்டுக்கிறேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ மேபி டைம் இருந்தால் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதுவும் அப்புறமா இந்த லோக்கியோட தெரியும் ஓரளவுக்கு சிமிலராக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது லோக்கியோட 2 தேரி சொன்னல, அதில் ஒரு தேரி வந்து சிமிலராக இருக்கும். ஸோ முடிஞ்சால் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தேரி வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். லோக்கி வந்து அவனோட அப்பாவை கொண்டாதான் நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, எல்பஃபில் இருக்கிற ஒரு டெவில் ஃப்ரூட் அடையிறதுக்காக, அதுவும் சாதா டெவில் ஃப்ரூட் இல்லை, லெஜெண்டரி டெவில் ஃப்ரூட் அடையிறதுக்காக கொண்டான்ற மாதிரி நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்க. அண்ட் லோக்கியை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி நான் தான் சன் கார்டுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். லூஃபி கிட்ட கூட பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பான். அதான் வேடிக்கை, அவன் தான் உண்மையில சன் கார்டு, லூஃபி தான். அவங்ககிட்டே போய்ட்டு நான் சன் கார்டான்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். அண்ட் இன்னொரு வேடிக்கை என்னன்னா, லூஃபிக்கே வந்து தெரியாது அவன் தான் சன் கார்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியாக இருக்கும் அதை வந்து கேட்கறதுக்கு. ஸோ லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லியிருப்பான். இப்போ கேள்வி என்னன்னா, அப்படின்னா டெவில் ஃப்ரூட் வந்து எல்பஃபில் இருந்துச்சு அண்ட் அதை வந்து அவன் சாப்பிட்டுருக்கிறான்றது தான் கேள்வியே. ஸோ இப்போ நம்ம வந்து லோக்கினா டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டான்றதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம உண்மையான லோக்கியை வந்து பற்றி தெரிஞ்சுக்கணும். உண்மையான லோக்கினா நார்ஸ் மித்தாலஜியில் இருக்கிற லோக்கியை பற்றி, அதை புரிகிற மாதிரி சொல்லணும்னா, தோர் இருக்கிறான்ல, அவெஞ்சர்ஸ் படம் பார்த்துருப்பீங்க, அவனோட தம்பியை பற்றி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், உண்மையான லோக்கியை பற்றி. ஸோ மித்தாலஜியில் வந்து லோக்கியை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, லோக்கியால் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னா, அவனால் ஷேப் ஷிஃப்ட் ஆக முடியும். அதாவது இப்போ திடீர்னு பார்க்கறதும் லோக்கியாக இருக்கலாம். அதாவது இப்போ ஒன் பீஸுக்கு போய்டும், நம்ம திடீர்னு அவன் வந்து உண்மையாக லோக்கியாக இருப்பான். ஸோ அடுத்த நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா அவனை லூஃபியாக மாற முடியும். அதுக்கடுத்து ஜோரோ நாமின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பான்க்லே மாதிரின்னு சொல்லிட்டு வச்சுப்போமே, எப்படி அவனால் வந்து யார் தோறானோ மாற முடியுமோ லோக்கியால் வந்து மாற முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் சொல்கிறது ஒன் பீஸ் லோக்கி இல்லை, உண்மையான லோக்கியால் மாற முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி உண்மையான லோக்கியால் வேறு என்னென்ன பண்ண முடியும்னா, அவனால் இல்யூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண முடியும். எதுக்குன்னா அவனோட எனிமிஸை ட்ரிக் பண்ணுறதுக்கோ, இல்லை அவனுக்கு எதிராக நின்றாங்கன்னா அவங்கள ட்ரிக் பண்ணுறதுக்கோ அவன் வந்து மாயை வந்து அவனால் கிரியேட் பண்ண முடியும். அண்ட் நம்ம லோக்கியால் அழிவை வந்து ஏற்படுத்த முடியும். அதுவும் சாதாரண அழிவு இல்லை, அதனால் மக்கள் வந்து இறக்குற அளவு கூட வந்து பார்த்தீங்கன்னா அவனால் அழிவை வந்து ஏற்படுத்த முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி லோக்கியை வந்து ரக்னராக் நடக்கிற வரைக்கும் அவனை கட்டி போட்டு வச்சிருந்ததா சொல்கிறாங்க நார்ஸ் மித்தாலஜியில். இப்போ நம்ம ஒன் பீஸுக்கு வந்துடலாம். ஒன் பீஸில் இருக்கிற லோக்கி வந்து சாப்பிட்டு டெவில் ஃப்ரூட்டால் அவனுக்கு ஏன் ட்ரிக்கிங் எபிலிட்டிஸ் கிடைச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது மற்றவங்களை ஏமாத்துற மாதிரி அவனுக்கு எபிலிட்டி ஏன் கிடைச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறாங்க. இந்த ட்ரிக்ஸ்டர் கார்டெலாம் இருக்கிறாங்களே, அவங்களால என்னென்னலாம் பண்ண முடியும்னா, அவங்கள காட் ஆஃப் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏகப்பட்ட கதைகளை வந்து சொல்லலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து காட் ஆஃப் ரிவர்சல்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கான கரெக்டான அர்த்தம் வந்து எனக்கு புரியல. காட் ஆஃப் ரிவர்சல்னா அதுக்கு என்ன மீனிங்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. மேபி உங்களுக்கு தெரிஞ்சதுனா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எல்பாஃப் இருக்குதுல்ல, எல்பாஃபோட ஸ்பெல்லிங் வந்து எடுத்து பாருங்களேன். அது எல்பாஃபுக்கு 2 ஸ்பெல்லிங் இருக்குது, ELBAPH. அதை வந்து நான் சொல்லவே இல்லை. இன்னொரு ஸ்பெல்லிங் ELBAF. இதோட ஸ்பெல்லிங் வந்து அப்படியே தலைகளை திருப்பி போட்டு பாருங்களேன். அதாவது கடைசியிலேருந்து படிங்களா, புரியுற மாதிரி சொல்லணும்னா FABLEன்னு சொல்லிட்டு வரும். அப்படின்னா ஃபேபுல். ஃபேபுல்னா கதை தான். ஸோ மேபி இதை கூட அவங்க முன்னாடி காட் ஆஃப் ரிவர்சல்ன்றதை வந்து குறிச்சிருக்கலாம். கரெக்டாக தெரியல, பட் அப்படி கூட இருக்கலாம். ஸோ எல்பாஃப் பேரை தலைகளை படித்தா ஃபேபுல்னு சொல்லிட்டு வருது. ஃபேபுல்னா கதை தான். ஸோ ஒரு வேளை எல்பாஃபில் இருந்த டெவில் ஃப்ரூட்டு இது சம்மந்தமாக இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அண்ட் அந்த லெஜெண்டரி டெவில் ஃப்ரூட் என்னவாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்கன்னா, ஹிட்டோட்டோனோமி தான், நம்ம லூஃபி மாதிரியே தான். ஹிட்டோட்டோனோமி மாடல் எல்பாஃப்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அதில் வந்து என்ன கடவுள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிக்ஸ்டர் கார்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்ஸ்டர் கார்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அந்த லோக்கி வந்து அந்த பவர் யூஸ் பண்ணி, ட்ரிக்ஸ்டர் கார்டு பவர் யூஸ் பண்ணி அவனால் எந்த மாதிரியான ஷேப் ஷிஃப்ட் வந்து பண்ணிக்க முடியும். முன்னாடி சொன்னது தான், அவனால் ஜார்மகண்டராகவும் ஆக முடியும், இல்லை ஃபென்ரியராகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக முடியும். அண்ட் வேறு யாராக வேணால் வந்து பார்த்தீங்கன்னா அவனால் ஆகலாம். இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா லோக்கி வந்து ஒரு உல்ஃபாக இருப்பான், ஃபென்ரியராக இருப்பான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எத்தனையோ தேரி வந்து நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா கட்டி போட்டு வர வச்சுக்கிறாங்க, ஃபென்ரியரையும் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த தேரி கூட வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட் பண்ணிக்கிறாங்க அவங்க. அண்ட் நான் முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில், இவர் கார்லிங் பற்றி ஒரு தேரி போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு, அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்ரியர் வச்சு தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபென்ரியர் பற்றின கதை உங்களுக்கு தெரியும். ஏன் அதையும் நம்ம லோக்கே கம்பேர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். ஒன் பீஸோட ஸ்டார்டிங்கில் சிறப்பு வில்லேஜ் ஆர்க் இருக்குது பார்த்தீங்களா, உசோப்போட ஊருக்கு வந்து நம்ம லூஃபி, நாமி, அப்புறம் ஜோரெல்லாம் போயிட்டு அவனை கூப்பிடுவாங்கல்ல. அப்போ வந்து ஜாங்கோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் காட்டிருப்பாங்க. அவன் வந்து ஹிப்னாட்டிஸ்ட்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அவன் வந்து சும்மா ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம், ஒரு செயின் மாதிரி வந்து காட்டுவான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்னோடைஸ் வந்து ஆகிடுவாங்க. நம்ம லூஃபியை வந்து பார்த்தீங்கன்னா ஆகிடுவான். அதில் வேடிக்கையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, லோக்கி வந்து பார்த்து ஜாங்கோ மாதிரி இருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது உருவமோ இல்லைனா வந்து அவன் பார்க்கறதுக்கும் அந்த மாதிரி கிடையாது, அவனோட பவர் வந்து சொல்கிறாங்க. எப்படி ஜாங்கோ வந்து ஒரு ஹிப்னாட்டிஸ்ட்டோ லோக்கி அப்படி இருக்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் ஜாங்கோ வந்து பார்த்தீங்கன்னா உசோப்போட இன்ட்ரடக்ஷன் ஆர்க்கில் வந்து அவனை ஃபஸ்ட்டு காட்டியிருந்தாங்க. அண்ட் இப்போ எல்பாஃப் வந்து பார்த்தீங்கன்னா உசோப்போட ஆர்க்காக தான் இருக்கும்னு சொல்லிட்டு எத்தனையோ நாளாக நம்ம வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் எல்பாஃபோட போகலை பார்த்தா உசோப்போட வந்து கண்ணிலே காட்ட மாட்டாங்க பொழுது, அந்த மாதிரி தான் போயின்னு இருக்குது. ஏன்னா பெரிய தலைங்க ஏகப்பட்டது எல்பாஃபில் வந்துன்னுக்கிறாங்க.
இதில் உசோப்பை என்னன்னு சொல்லிட்டு ட்ரெயின் பண்ணி வந்து பெரிய ஆளாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஓட. பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி தான் நினச்சின்னு இருக்கிறோம். உசோப்போட பெஸ்ட்டாக இருக்கா இது இருக்கும்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்கிறோம். ஸோ இப்போ சப்போஸ் லோக்கி கிட்ட இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கிங் எபிலிட்டி இருக்குது, அதுவும் இந்த மாதிரி ஹிப்னோடைஸ் மாதிரி ஏதாவது பண்ண முடியும்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், அவனால் வந்து எல்பஃபில் இருக்கிற ஏகப்பட்ட இல்யூஷன் வந்து கிரியேட் பண்ண முடியும், எல்லாரையும் வந்து மயக்க வச்சுக்கிறான் அதுன்னு சொல்லிட்டு நம்ம வச்சுப்போமே. ஸோ அப்படின்னா யாரால் அதை வந்து தடுக்க முடியும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உசோப்பால் தடுக்க முடியும். ஏன்னா நம்ம லோக்கி வந்து பொய் சொல்கிறான் அப்படின்னா நம்ம உசோப்பு வந்து பொயில தான் பிறந்தான், பொயில தான் வளர்ந்தான், பொயில தான் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துனுக்கிறானே சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அப்பேற்பட்டவன் அந்த பொயில வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற மாட்டான். ஸோ ஒரு நல்ல மேட்ச் அப்படின்னே சொல்லிட்டு சொல்லலாம். பவர் படி நான் சொல்ல வரல, பவர் படி பார்த்தா நம்ம லோக்கி உசோப்பு நசிக்கிடுவானே சொல்லிட்டு சொல்லலாம். பட் இந்த மாதிரி எபிலிட்டி படி பார்க்குறப்ப உசோப்பு அண்ட் லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரைவல்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ நம்ம உசோப்போட சாதனைகள் எடுத்து பார்ப்போமே. பெரோனா வந்து எல்லாருமே நெகட்டிவ் கோஸ்ட்டை வச்சு நெகட்டிவ் ஆக்கிடுவா. ஆனால் உசோப் வந்து அவளால் ஆக்கவே முடியல. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனே வந்து ஒரு நெகட்டிவான ஆள் தான், அதை வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம சுகரை கிட்டேருந்து வந்து பார்த்தீங்கன்னா லூஃபியை வந்து நம்ம உசோப் காப்பாற்றிருப்பான். அந்த பொம்மையெல்லாம் வச்சு அவளை பயமுறுத்தி அவளே வந்து பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சிருப்பான். அண்ட் அதே மாதிரி வந்து அந்த ஃபேக் ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த டைம் ஸ்கிப் அப்புறமா அதில் வந்து நம்ம சாப்பர்லாம் நம்பிடுவான். ஆனால் உசோப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டான். அவனும் ஒரு பேக்கு மாதிரி தான் இருப்பான். ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உண்மையானவங்க இல்லைன்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரி லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஃப்ரீ ஆனதுக்கப்புறமா ஒரு இல்யூஷன் மாதிரி கிரியேட் பண்ணி எல்லாரும் ஏமாற்ற முயற்சி பண்ணுறப்ப எல்லாரும் ஏமாந்துருவாங்க தான். ஏன்னா வந்து டெக்ஸ்டர் கார்டுன்னு சொல்லிட்டு போகிறப்ப வந்து எல்லாரும் ஏமாந்துருவாங்க தான், ஸ்டார்ஸுமே சேர்த்து வச்சுப்போமே. ஆனால் உசோப் மட்டும் ஏமாறாமல் அவன் வந்து பொய் சொல்கிறான், அதை வந்து நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த பொய்யை வந்து கலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவன் அஃப்கோர்ஸ் சண்டை போட்டு ஜெயிக்க மாட்டான். பட் இந்த மாதிரி கலைச்சா அப்படின்னா அதுக்கடுத்து சப்போஸ் சண்டைன்னு வந்துச்சுன்னா லூஃபி கூட வந்து பார்த்தீங்கன்னா லோக்கியோட சண்டை போட்டு தோக்கடிக்கிறதுக்கோ இல்லைனா வந்து ஈக்குவலாக வரதுக்கோ இல்லை சண்டை நிறுத்தது கூட வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதே மாதிரி லோக்கி வந்து நான் தான் சன்கார்டுன்னு சொல்லிட்டு சொன்னான்ல. ஸோ அவன் சன்கார்டு அப்படின்னா அவனால் ஷேப் ஷிஃப்ட்டாக ஆக முடியும் அப்படின்னா அவனால் லூஃபியோட கியர் 5 ஃபார்மில் நீக்கா ஃபார்ம் இருக்குதுல்ல, அது ஆக முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வேறு இருக்குது. ஏன்னா பானியால் வந்து ஆக முடியுது. ஸோ மேபி லோக்கியால் கூட ஆக முடியும்னு சொல்லிட்டு கூட சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தியரியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம லோக்கி வந்து ஒரு ட்ரிக்ஸ்டர் கார்டாக இருக்கலாம், அந்த டெல் ஃபுட் தான் வந்துட்டு இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம செகண்ட் தியரி போயிடுவோம். செகண்ட் தியரியில் வந்து பார்த்தீங்கன்னா இது எந்தளவு கரெக்டாக நடந்திருக்கும்னு சொல்லிட்டு தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா பட் கேட்கறது நல்லா இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இதில் வந்து சில வயசும் சொல்கிறாங்க, அது கன்ஃபார்மாக என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் இந்த தெரியல என்ன சொல்கிறாங்களோ அதை நான் சொல்கிறேன், மற்றது நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம லோக்கியோட காதல் கதையிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அவன் வந்து லோலாவை லவ் பண்ணான்ல, ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க லவ் பண்ணானான்னு சொல்லிட்டு தெரியல, பட் அப்படி தான் சொன்னாங்க அவளை வந்து கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு. ஸோ லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா லோலாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு பிக்மா வந்து அப்ரோச் பண்ணியிருக்கிறான். இது நடந்தப்போ லூஃபிக்கு வந்து 6 வயசு இருந்திருக்குது. ஸோ லோலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 வயசு கிட்டே இருந்திருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னதான் லோலா வந்து சின்ன பொண்ணாக இருந்தாலுமே கல்யாணம் பண்ணுற வயசில் தான் 13 பட் அந்த மாதிரி இருந்தாலுமே பிக்மாம் வந்து லோக்கி அவன் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸு, எல்பஃபோட பிரின்ஸு. ஏற்கனவே பிக்மாமுக்கும் ஜெயின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா முட்டி நிற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நடந்தால் சேர்ந்துக்கலாம், அவங்கள வந்து அலையன்ஸில் சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பிக்மாம் முயற்சி பண்ணிடலாம். ஆனால் நம்ம லோலா வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காம அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா விட்டு தள்ளிட்டு அவள் வந்து ஓடி போயிட்டுருப்பா. ஸோ இதனால் மன வருத்தத்தில் நம்ம லோக்கி என்ன பண்ணிடலாம்னா லவ் ஃபெயிலியரில் எல்லாம் போய் சரக்கு அடிப்பாங்கல்ல. ஸோ நம்ம லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா லவ் ஃபெயிலியரில் போய் அவங்க அப்பா வச்சிருக்கிறான். எதுக்காகனா டெல் ஃப்ரூட் வந்து அடையிறதுக்காக. லெஜெண்டரி டெல் ஃப்ரூட் வந்து எல்பஃபில் இருந்துச்சுல, ஸோ அதுக்காக வந்து அவங்க அப்பா கூட வந்து அவன் சண்டை போட்டுருக்கலாம். லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஸ்ட்ராங்காக தான் இருந்துக்கிறான் சின்ன வயசுலேருந்து. ஸோ அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா டெல் ஃப்ரூட் அவன் கைக்கு போச்சுன்னா சரி வராதுன்ற மாதிரி நினச்சிக்கின்னு அவனுக்கு தெரியாத டைமில் அந்த ஒரிஜினல் டெல் ஃப்ரூட் எல்பஃபில் இருக்கிற லெஜெண்டரி டெல் ஃப்ரூட்டை அவர் சாப்பிட்டு இருக்கலாம். இது வரைக்கும் அவர் சாப்பிட்டாரா என்னன்னு சொல்லிட்டு தெரியல, பட் நம்ம வந்து இப்போதைக்கு ஒரு நான் டெல் ஃப்ரூட் யூஸ்னே வச்சுப்போமே. ஸோ இந்த மாதிரி அவன் வந்து ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு தெரியிறப்ப உண்மையான டெல் ஃப்ரூட்டை வந்து அவர் சாப்பிட்டுக்கிறாரு. சாப்பிட்டதுக்கப்புறமா அதே மாதிரி வேற ஒரு டெல் ஃப்ரூட்னு சொல்லிட்டு வச்சுப்போமே, அதை வந்து மாற்றி அங்கே வச்சுட்டுக்கிறாரு. ஸோ நம்ம லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து அவன் அப்பா கூட சண்டை போட்டு அவர் வந்து தோக்கடிச்சிடுறான், அவர் அதில் இறந்துடுறாரு. ஸோ நம்ம லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து அங்கே இருக்கிற டெல் ஃப்ரூட்டை வந்து போயிட்டு அதுதான் உண்மையான லெஜெண்டரி டெல் ஃப்ரூட்னு சொல்லிட்டு நினச்சி அவன் சாப்பிட்டுருக்கலாம். ஆனால் அவனுக்கு தெரியாத விஷயம் என்னதுன்னா அவங்க அப்பா உண்மையான டெல் ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டு பொய்யானதான் வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாது. ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது உண்மையான சன்கார்டு டெல் ஃப்ரூட் தான், அதுதான் எல்பஃபில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அவன் வந்து அதை சாப்பிட்டதுனால நான் தான் சன்கார்டுன்னு சொல்லிட்டு அவன் நினச்சின்னு இருக்கலாம். அண்ட் இப்போ இன்னொரு சைடு அப்படியே வருவோமே, லோக்கி வந்து அவங்க அப்பாவை கொண்டுட்டான், ஹேரல்டை வந்து கொண்டுட்டான். ஸோ கொன்னதுக்கப்புறமா யாராவது ஒருத்தர் டெல் ஃப்ரூட் யூஸர் இறந்தாங்கன்னா டெல் ஃப்ரூட் வந்து வேற எங்கேயாவது வந்து ரீஸ்பான் ஆகும். கிங் ஹேரல்டு வந்து இறந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட் டைம் வந்து கமுகமு நோமி, அதாவது ஹிட்டோயிட்டோ நோமி மாடல் நீக்கா தானே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் எல்பஃபில் இல்லாமல் வேற ஒரு இடத்துல வந்து ரீஸ்பான் ஆகுது, உலகத்தில் வேற ஒரே இடத்துல. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் தெரியும். அது யாருன்னா நம்ம ஷாங்சனுக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மேபி கிங்கு சொல்லியிருக்கலாம், இல்லை எப்படி வேணால் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஹூசு வந்து அதை எடுத்துக்கின்னு நம்ம வேர்ல்ட் கவர்மெண்ட் கிட்ட போகிறப்ப நம்ம ஷாங்சனை வந்து பார்த்தீங்கன்னா போய் தடுத்து அந்த டெல் ஃப்ரூட்டுக்காக சண்டை போட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கைவசத்துக்கு வாங்கின்னு இருப்பார். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லூஃபி 6 வயசாக இருக்கிறப்ப நடக்கிறது.
ஸோ இதுக்கடுத்து நம்ம ஷாங்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபூஷா வில்லேஜுக்கு வந்து போகிறாரு. அங்கே வந்து லூஃபி மீட் பண்ணுறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லூஃபிக்கு வந்து 7 வயசு ஆகிடுது. ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா டெல் ஃப்ரூட் கையில் இருக்கிறதா சொல்கிறாங்க ஷாங்சன் கிட்ட. அண்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்றான் அந்த டெல் ஃப்ரூட்டை எப்பயும் போல். ஸோ இந்த நீக்கா டெல் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தோட ஒரு சைடில் இருந்துக்கின்னு லூஃபி கிட்ட போகணுன்றதுக்காக திருப்பி ட்ராவல் பண்ணி உலகத்தோட இன்னொரு சைடுக்கு வந்து போயிருக்குது. அதுவும் நம்ம ஷாங்சன் வழியாக போயிருக்குது. அண்ட் ஒன்ஸ் நம்ம ஷாங்சன் வந்து பார்த்தீங்கன்னா லூஃபியை காப்பாற்றினதுக்கப்புறமா கையை வந்து இழந்ததுக்கப்புறமா அவர் அங்கே இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. ஏன்னா அவர் வந்த வேலை வந்து முடிஞ்சிச்சுன்னே சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். அவர் வர்றது டெல் ஃப்ரூட்டு லூஃபிக்கு கொடுக்கறதுக்கு அது தெரிஞ்சோ தெரியாமலோ. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறமா எனக்கு வந்து இங்கே வேலை இல்லை, நான் வந்து மறுபடியும் கடலுக்கு போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி போயிட்டுருப்பாரு. லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டு இப்போ வந்து சன்கடா ஆகிட்டு இருப்பான். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தியரியில் சொல்கிறாங்க. இது எக்ஸாக்டாக லோக்கியோட டெல் ஃப்ரூட் என்னன்னு சொல்லிட்டு இந்த தியரியில் சொல்லலாம் அவன் சாப்பிட்ட டெல் ஃப்ரூட்டு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. மேபி நம்ம கிங் ஹெரால்ட் வந்து மாற்றி வச்சிருக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டதுக்கு அப்புறமா திருப்பி வெளியே வந்திருக்கலாம், ஷாங்சன் எடுத்துருக்கலாம் அப்படின்றது கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நான் சேர்த்துக்கினேன். ஸோ இப்போ நான் அவங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது இந்த 2 தியரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு தியரியில் சொன்ன அந்த டெக்ஸ்டர் கார்டு டெல் ஃப்ரூட்டாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குதா லோக்கி சாப்பிட்டது? அப்படி இல்லைனா வேறு ஏதாவது டெல் ஃப்ரூட்டாக இருந்தாலும் அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் தியரியில் இப்போ நான் சொன்ன பதில் ஒரு கதை இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குதா, இல்லை இதில் வந்து சில சேஞ்சஸ் நடந்து இப்படி நடந்துக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடுறோம் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸ் நான் போடுவேன். சப்போஸ் டவுட் இருந்துச்சுன்னா நான் போட மற்ற வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யார் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ மறக்காம பக்கத்தில் ஒரு மணியை வந்து அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒன் பீஸ் மாங்கா படிப்பாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு லோக்கியோட டெல் ஃப்ரூட் என்ன இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மறக்காமல் கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாசான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.